வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஆத்தூரை ஒட்டிய கிராமங்களில் வங்கா நரி ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவது வழக்கம். பொங்கலுக்கு மறுநாள் ஊர் மாரியம்மன் கோவிலில் வழிபடும் இளைஞர்கள் வங்கா நரியை பிடிக்க காட்டுக்கு செல்வர். வலை விரித்து நரியை பிடிப்பர். பின்னர் ஊருக்கு கொண்டு வந்து கிராமத்து கோவிலில் பூஜை செய்து நரியை கயிறு கட்டி கோவில் மற்றும் ஊரை சுற்றி ஓட விடுவர். இதுதான் வங்கா நரி ஜல்லிக்கட்டு. இந்நிகழ்வு முடிந்த பிறகு மீண்டும் நரியை காட்டிற்குள் கொண்டு சென்று விடுவர். இவ்வாறு செய்தால் ஊரை நோய் நொடி அண்டாது விவசாயம் செழிக்கும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை. ஆனால் வங்கா நரியை பிடிக்க இப்போது தடை உள்ளது. இதை மீறி நரியை பிடித்து ஜல்லிக்கட்டு நடத்தினால் விழா குழுவினருக்கு அபராதம் 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று ஆத்தூர், சேலம் வனக்கோட்ட அலுவலர்கள் எச்சரித்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சி 33வது வார்டு சத்யா காலனி ரேஷன் கடையில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் சாமிநாதன் துவக்கி வைத்தார். அமைச்சர் சென்றதும் அதிமுக கவுன்சிலர் தமிழ்ச்செல்வி பொங்கல் தொகுப்பு வழங்கினார். திமுகவினர் நாங்கள்தான் கொடுப்போம் என்று வாக்குவாதம் செய்தனர். போலீசார் இருதரப்பையும் சமரசம் செய்து வைத்தனர். திண்டுக்கல் அருகே உள்ள தாடிக்கொம்பில் பழமையான சவுந்தரராஜ பெருமாள் கோயில் உள்ளது. இங்கு பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று ஸ்ரீவாரி துலாபாரம் நிறுவும் நிகழ்வு நடந்தது. பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க துலாபாரம் ஸ்தாபிக்கப்பட்டது. திருப்பதி கோயிலுக்கு அடுத்தபடியாக இங்குதான் உயரமான துலாபாரம் நிறுவப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் அறங்காவலர் விக்னேஷ் பாலாஜி, அறங்காவல் குழு உறுப்பினர்கள் வாசுதேவன், சுசீலா, பிரபாகரன், செயல் அலுவலர் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கிருஷ்ணனுக்கு சமமான பொருளை எனக்கு தானமா தராசில் நிறுத்தி கொடு, அப்புறம் திருப்பி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிற. அப்ப கிருஷ்ணனுக்கு சமமான பொருள் என்னன்னு அவருக்கு புரியல. அப்ப கிருஷ்ணனை ஒரு தட்டுல உட்கார வச்சு இன்னொரு தட்டுல தான் வச்சிருக்கக்கூடிய உயர்ந்த ஆபரணங்கள், தங்கம், வைரம் கூட அதுக்கு சமமானமா ஆகவே இல்லை. நேரம் ஆகுது. உடனே நாரத மகரிஷி சொல்றார், கிருஷ்ணனை கூட்டிட்டு போன கொடுக்குறியா, கொடுத்தும் சமானமாக முடியல, என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு சமானமான பொருள் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி துளசி தலத்தை கொண்டு வந்து கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லி வச்சாலா அடுத்த க்ஷணமே தட்டு, தராசு தட்டு டக்குன்னு சமமா எடுத்து அதுக்கப்புறம் கிருஷ்ணனை மீட்டுண்டா அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தவாதமா அந்த கதையை சொல்றது உண்டு. கர்ண பரம்பரையா ஸ்ரீவாரி துலாபாரம் அப்படிங்கிற திருநாமத்தோட நம்ம தாடிக்கும் சவுந்தரராஜ பெருமாள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பக்தர்கள் வெல்லம், பச்சரிசி, கற்கண்டு, முந்திரி பருப்பு, ஏலம் இந்த மாதிரியான திரவியங்கள் எல்லாம் எடைக்கெடை தானமா பகவானுக்கு கொடுத்து நம்முடைய பிரார்த்தனை, தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றிக் கொள்ளலாம். சவுந்தரராஜ பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினால எல்லா விதமான சௌக்கியங்களும் உங்களுக்கு மங்களங்களும் உண்டாகும். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தேவகிரியை சேர்ந்தவர் சந்திரன் ரோட்டை ஒட்டிய தோட்டத்தில் வீடு கட்டி குடியிருந்து வருகிறார். செவ்வாய் இரவு ஒற்றை யானை தோட்டத்திற்குள் புகுந்தது. பயிர்களை சேதப்படுத்தியது. வீட்டின் ஜன்னல் பகுதியை இடித்து உள்ளே இருந்த உணவுப் பொருட்கள், துணிகள், பாத்திரங்களை வெளியே எடுத்து போட்டு சூறையாடியது. அரிசி மற்றும் பருப்பை ருசித்து தின்றது. தூங்கிக் கொண்டிருந்த சந்திரனும் அவரது மனைவியும் வீட்டிற்குள் யானை புகுந்ததை அறிந்து பீதியடைந்தனர். அவர்கள் இன்னொரு அறையில் பதுங்கினர். நீண்ட நேரம் கழித்து கீழ்ப்பகுதி தேயிலை தோட்டம் வழியாக யானை சென்றது. சேதமடைந்த வீட்டை வனத்துறையினர் பார்வையிட்டனர். உரிய இழப்பீடு வழங்கப்படும் என உறுதியளித்தனர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனை தொல்லை எப்போதுமே ஆனை வர போகிற வழியில் எப்போதுமே தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்குது. நைட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் கரண்ட் இல்லாத டைமில் ஆனை உடச்சி அவங்க வீட்டில் இருக்க அரிசி பருப்பு எல்லாம் தின்னு முன்னாடி இருக்க கதவை உடச்சி பின்ன ஜன்னலெல்லாம் உடச்சி ஆனையோட தொல்லை பெரும் தொல்லையாக இருக்குது. இந்த ஏரியாவில் இது சட்டப்படியே ஒரு நடவடிக்கை எடுத்து ஆனை இந்த சரி வராமல்
அதுக்கு ஒரு நிரந்தர தீர்மானம் ஒன்று பண்ணி அது கொடுக்கறதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். நாங்கள் நீலகிரி மாவட்டம் கூடலூர், புளியம்பாறை, பாடந்துறை பகுதிகளில் மக்னா யானை ஒன்று சுற்றி வருகிறது. அதற்கு செலுக்காடி மக்னா என அப்பகுதியினர் பெயர் வைத்துள்ளனர். இந்த யானை செவ்வாய் இரவு புளியம்பாறை பகுதியில் நுழைந்தது. விவசாய பயிர்களை சேதப்படுத்தியது. அதை கூடலூர் வேட்டைத்தடுப்பு காவலர் தன்ராஜ் விரட்டினார். இரவு 2 மணிக்கு மீண்டும் வந்த யானையை விரட்ட நாடுகாணி வன ஊழியர்கள் வந்தனர். எதிரே வந்த யானை வனத்துறை வாகனத்தின் முன்பகுதியை மோதி சேதப்படுத்தியது. வாகனத்தில் இருந்த வனக்காவலர் ஜோசப், வேட்டைத்தடுப்பு காவலர் வாசுதேவன், டிரைவர் விக்னேஸ்வரன் சத்தமிட்டனர். யானை அங்கிருந்து ஓடியது. வன ஊழியர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். நாடுகாணி வனச்சரகர் வீரமணி அப்பகுதியில் விசாரணை செய்தார். காலை 6 மணியளவில் மக்னா யானை காட்டுக்குள் சென்றது. நிரந்தர தீர்வு வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் மருசூர் கிராமம் மேட்டுத்தெருவை சேர்ந்தவர் கற்பகம், வயது 57. கணவரை இழந்த கற்பகம் தனியாக வசித்து வருகிறார். நேற்று இரவு மேட்டுத்தெருவுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் தெருவிளக்கை அணைத்தனர். கற்பகம் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்தனர். பீரோவில் இருந்த 15 சவரன் நகை, 12,000 ரூபாயை திருடினர். தூங்கிக் கொண்டிருந்த கற்பகத்தின் கழுத்தில் இருந்த செயினை பறிக்க முயன்றனர். அவர் வீதியில் அலறினார். அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் ஆசாமிகள் ஓட்டம் பிடித்தனர். ஆரணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். இந்த துணிகர கொள்ளை சம்பவத்தால் மக்கள் வீதியில் உள்ளனர். நைட்டு 1 மணிக்கு மேலே இது நடந்திருக்குது. தனியாக தான் வீட்டில் இருந்திருக்கிறாங்க. பேக் சைடு வழியாக கதவு ஓப்பன் பண்ணின்னு உள்ளே வந்து நகையை பீரோலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அம்மா கழுத்துலேருந்து 5 சவரன் நகையை எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிருக்காங்க. அம்மாவும் பின்னாடி துரத்தினே ஓடினாங்க. அவங்க ஓடி போயிட்டாங்க. யாருன்னு இது வரைக்கும் தெரியல எங்களுக்கு. கடந்த ஒரு 3 நாட்களாக வந்து தெரு லைட்கள்லாம், ஸ்ட்ரீட் லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை தொடர் திருட்டு சம்பவம் பண்ணுறதுக்காக யாரோ நோட்டமிட்டு இந்த கற்பகன்ற அம்மா வீட்டில் வந்து திருட்டுத்தனமாக நைட்டு 2 மணிக்கு நுழைஞ்சி அவங்க கழுத்தில் இருந்த செயின், வீரோவில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் திருட்டு போயிருக்காங்க. இந்த தகவல் சம்பந்தமாக அந்த நேரத்துக்கு எனக்கு தகவல் தெரிவித்து நான் அந்த இடத்துக்கு வந்தேன். போலீஸுக்கு தகவல் கொடுத்தேன். கொடைக்கானல் மலைப்பகுதியில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் பெரியகுளத்தில் இருந்து அடுக்கம் வழியாக கொடைக்கானல் செல்லும் மலைப்பாதையில் லேசான நிலச்சரிவு ஏற்பட்டு வந்தது. இன்று பகல் 12 மணியளவில் 2வது கொண்டை ஊசி வளைவு பகுதியில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக ரோட்டின் ஓரம் இருந்த பக்கவாட்டுச் சுவர் முற்றிலும் பெயர்ந்து விழுந்தது. இதனால் ரோட்டின் ஒரு பகுதி துண்டிக்கப்பட்டது. சுமார் 50 அடி தூரத்துக்கு ரோடுகள் சேதமடைந்தன. மண் சரிவின் போது போக்குவரத்து இல்லாததால் யாருக்கும் பாதிப்பில்லை. கொடைக்கானல் நெடுஞ்சாலைத்துறை உதவி இயக்குநர் ராஜன் தலைமையிலான அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டனர். பொக்லைன் இயந்திரம் கொண்டு தற்காலிக சீரமைப்பு பணி நடந்தது. இப்போதைக்கு 2 வீலர், ஆட்டோ மற்றும் கார் மட்டுமே செல்ல முடியும். முழுமையான சீரமைப்புக்கு பிறகே கனரக வாகனங்கள் அந்த ரோட்டில் செல்ல முடியும் என நெடுஞ்சாலைத்துறையினர் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் ரிச்மவுண்ட் தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை இறந்து கிடப்பதாக வனத்துறைக்கு தோட்ட மேலாளர் தகவல் கொடுத்தார். வனச்சரகர் சஞ்சீவி தலைமையிலான வனத்துறையினர் சிறுத்தை சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக கால்நடை டாக்டர் சதாசிவம் பிரேத பரிசோதனை செய்தனர். இறந்தது 6 மாத குட்டி ஆண் சிறுத்தை என்பது தெரிந்தது. இறப்புக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. வனத்துறை விசாரணை நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் அம்மையநாயக்கனூரில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி உள்ளது. 300 மாணவர்கள் படிக்கின்றனர். இப்பள்ளி கட்டிடம் 50 ஆண்டுகள் பழமையானது. நேற்று பெய்த பலத்த மழையில் கட்டிடம் இடிந்தது. 4 மற்றும் 5ஆம் வகுப்பறையில் கூரை பெயர்ந்து விழுந்தது. நள்ளிரவில் இந்த விபரீதம் நடந்ததால் யாருக்கும் பாதிப்பு இல்லை. மேற்கூரை விழுந்த சம்பவம் மாணவர்கள், பெற்றோரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியது. மாணவர்களுக்கு உடனடியாக புதிய கட்டிடங்களை கட்டித்தர வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய தொழில் கூட்டம் கருத்தரங்கு புதுச்சேரியில் நடந்தது. கருத்தரங்கை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். தமிழ் எக்கனாமிக் ஃபோரம் என்று சொல்லக்கூடிய அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கின்றேன். அந்த மாநாட்டிலே இன்வெஸ்ட் புதுச்சேரி
என்ற தலைப்பிலே நான் அந்த முதலீட்டாளரிடத்திலிருந்து நாங்கள் அழைப்பு விடுக்க இருக்கின்றோம் புதுச்சேரி மாநிலம் சார்பாக. எனவே நீங்கள் புதுவை மாநிலத்தில் தொழில் தொடங்குவதற்கு ஏதுவான மாநிலமாக புதுவை மாநிலத்தை உருவாகி இருக்கின்றது. எனவே நீங்கள் புதுவை மாநிலத்தில் நீங்கள் தொழில் தொடங்க வாருங்கள் என்று அழைப்பதற்கும், தொழில் தொடங்குவதற்கு எந்தெந்த வாரியான வசதி வாய்ப்புகளை புதுவை மாநிலத்தில் இருக்கின்றது என்பதை போன்ற அந்த ஒரு அறிக்கையும் அவரிடத்திலே நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் வெகு விரைவாக புதுவை மாநிலத்தில் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துவதற்கு இந்த அரசாங்கம் அனைத்து விதமான நடவடிக்கையும் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றது. வெகு விரைவாக சிஐயோடு கலந்து பேசி ஒரு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை புதுவை மாநிலத்தில் வெகு விரைவாக நடத்த இருக்கின்றோம். தமிழகத்தில் போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் 2வது நாளாக தொடர்கிறது. நேற்று புதுச்சேரி பணிமனைகளில் இருந்து தமிழக பஸ்கள் 50% இயங்கின. இன்று 75%த்திற்கும் மேலாக பஸ்கள் ஓடுகிறது. எல்லையில் தொழிற்சங்கத்தினர் பஸ்களை மறிப்பதாக புகார் வந்தது. பயணிகளை இடையூறு செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரித்தனர். அது வந்து எங்களுக்கு கொடுக்காம இல்லை, அதை மட்டும் தான் கேட்டு பார்த்தாலும் புதுசாக ஒரு நியாயமாக சொல்லி நான் கேட்கல. எங்ககிட்ட பிடிச்ச காசு பிஎஃப்லாம் ரெண்டு நாங்கள் கொடுத்து கேட்குறோம். பிடிச்ச காசு தான் கேட்குறோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்கிறது. நீர்வரத்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. 57 அடி உயரமுள்ள அணை நீர்மட்டம் ஏற்கனவே 56 அடியில் நிலைநிறுத்தப்பட்டு இருந்தது. விவசாயத்திற்கு மட்டும் தண்ணீர் திறக்கப்பட்டது. இப்போது வினாடிக்கு 90 கன அடியாக இருந்த நீர்வரத்து வினாடிக்கு 400 கன அடியாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. எனவே அணைக்கு வரும் நீரை அப்படியே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திறந்துவிட்டுள்ளனர். கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.